வெல்கம் டு குடும்பங்கள் கொண்டாடும் தோஷி டாக்ஸ். லைக் ஃபாதர் லைக் சன் இந்த படத்தில் வந்து ஒரு காஸ்ட்லி ஃபேமிலி, அதாவது ஒரு பயங்கர எலைட் ஃபேமிலி ஒன்று. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க அப்பாவுக்கு வந்து பியானோ வாசிக்க ரொம்ப பிடிக்கும். அப்போ அவன் பியானோவில் சூப்பராக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் போட்டிருப்பாங்க. அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்குமேனு அதையும் பண்ணுவான். பட் ரொம்ப சுமாராக தான் வாசிப்பான். அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்கும். அவங்க கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பியானோ வாசிக்கிறாங்க, இவன் வாசிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கங்கே கிடைக்கக்கூடிய ஆட் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி, அவங்க வீட்டில் ஏற்கனவே ஒரு 3-4 குழந்தைங்க இருக்கும், ஒரு சின்ன பையன் இருப்பான். இந்த குடும்பம் வந்து தினமும் அவங்க சம்பாதிக்கிறது தான் அவங்களுக்கு காசு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க ஒரு மீல் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க வீடு இருக்காது. ஒரு குட்டி ஸ்பேஸில் அங்கங்கே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துப்பாங்க. அவங்க பாட்டுக்கு ரொம்ப இம்பர்ஃபெக்ட்லி ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்ட்னு இருக்கக்கூடிய பிஸி ஃபாதர் இருக்காருல்ல, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையனும் இந்த சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய பையனுடைய குழந்தைகள் வந்து சின்ன வயசில் ஹாஸ்பிட்டலில் மாறி போயிருப்பாங்க. இப்போது ரொம்ப காஸ்ட்லியாக வாழ்ந்த அந்த பையன் ரொம்ப ஹம்பிளாக வாழக்கூடிய அந்த பையனோட வீட்டுக்கு போகணும். அங்கே இருந்து அந்த பையன் இந்த அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்கக்கூடிய அந்த மில்லியனர் வீட்டுக்கு வரணும். இப்போ ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா யார் ஹாப்பியாக இருக்கணும் சொல்லுங்கள்? அந்த பையன் பணக்கார வீட்டுக்கு வரான், இங்கே பணம் வசதி எல்லாமே இருக்குது, இங்கே தான் அவன் ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா இனிமேல் அவன் நாளையிலேருந்து கேட்டதெல்லாம் கிடைக்கணும். இந்த பையன் இங்கேருந்து அங்கே போகிறான், அவனுக்கு சொகுசு போச்சு, அவனோட லக்ஸுரி போச்சு, எல்லாம் போச்சு, இவன் கண்டிப்பாக ஹாப்பியாக இல்லாமல் தானே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே தான் வருது ட்விஸ்ட்டு. அந்த பையன் இங்கே வருவான். வந்தப்போ அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அன்புலாம் இருக்கும். அதாவது அன்பு இல்லாமலாம் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி என்னடா எப்படி ஆகிடுச்சு நம்மளோட லைஃப்பில், சின்ன வயசில் இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி மாறிடுச்சு, அதனால் மறுபடி இது ஸ்விட்ச் பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு இருக்கும். இந்த புவர் ஃபேமிலியிலேருந்து வந்த பையன் ஹாப்பியாகவே இருக்க மாட்டான். அவனுக்கு நல்ல சொகுசான பெட் இருக்கும், நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், அவங்களும் வந்து ஹார்ஷாலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாமே அழகாக பார்த்துப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அந்த முன்னாடி இவங்க வீட்டில் இருந்த அந்த பையன் வந்து ஒரு கேமரா வச்சுருப்பான், அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து பார்ப்பார். அவங்க அப்பா ஒன்று தூங்கிட்டு இருப்பார், வேலை பார்த்துட்ருப்பாரு, ரொம்ப கேண்டிடாக அவங்க அப்பா எதையோ ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மோஸ்ட்லி தூங்கு மூஞ்சி ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் இருக்கும். அப்போ அவனுக்கு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறதே அவங்க அப்பாவுக்கு அப்போ தான் தெரிய வரும். அதே போல் நான் ஒரு ஆக்டிவ் ஃபாதராக இந்த ஃபேமிலியில் நான் இருந்ததில்லை. எப்போவுமே நான் வந்து ஒன்று டயர்டாக வீட்டுக்கு வந்திருக்கேன், தூங்கியிருக்கேன், இவன் கூட என்கேஜ் பண்ணல, எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் திணிச்சிருக்கேன், இந்த பையன் இவ்வளோ வசதி இருந்தும் ஹாப்பியாக இல்லை அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வரும். இப்போ அந்த பையன் நம்ம அங்கே போயாச்சு, ஒரு காஸ்ட்லி லைஃப் மிஸ் ஆச்சு, அவன் கண்டிப்பாக அன்ஹாப்பியாக தான் இருப்பான் அப்படின்னு நீங்களாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதான் இல்லை. ஒரு சின்ன பாத் டப் இருக்கும், இங்கே சுத்தமாக வச்ச இடத்துல இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வீடு. அந்த பாத் டப்பில் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி டாய்ஸ்லாம் எடுத்து போட்டு அம்மா அப்பா குழந்தைங்க எல்லோரும் போட்டு அதில் குளிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஒன்றா சேர்ந்து மீல் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அவனுக்கு தேவையானது அட்டென்ஷன், லவ், அதே போல் அந்த ஒரு தானாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்போது அந்த 2 ஃபேமிலிக்கும் ஒரு ரியலைசேஷன் வரும். அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்த்த பசங்களை கண்டிப்பாக மாற்றினா அவங்களோட மனசு கஷ்டமாயிடும், அதனால் அவங்கவுங்க இடத்துல இருக்கிறது நல்லது தான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் மாற்றிக்கும் போது, அப்போது இந்த ரொம்ப பணக்கார ஃபேமிலி இருக்கக்கூடிய அந்த அப்பா வந்து அந்த பையன்கிட்ட கெஞ்சுவார், நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், ஐயோ என்னை விட்டு போயிடாது. பிகாஸ் அந்த பையனுக்கு அங்கே ஹாப்பி ஆகிடும். இந்த இன்னொரு பையனும் அங்கே தான் போகணும்னு ஆசைப்படுவான். அப்போ அவருக்கு புரியுது ஹாப்பினஸ்னால் என்ன அப்படிங்கிறது புரியுது. எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும், நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் காஸ்ட்லி நினச்சிருந்தாலும், அந்த குழந்தை ஹாப்பியாக இல்லைன்னா ஒரு ஃபேமிலி இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஃபேமிலி அப்படின்றது வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருந்திருப்பாங்க. இது ஒரே ஒரு கருத்து தாங்க எனக்கு இன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்டா. அதாவது நீங்கள் யாராக வேணா இருங்க, என்னவா வேற இருங்க, உங்கள் குடும்பத்தில் உங்களை சுற்றி மனிதர்கள் வாழும்போது அவங்களோட தலையில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல், பிரச்சனை வரும், நிறையா சண்டைலாம் வரும், அதெல்லாம் ஓகே, ஒரு ஓரமாக வச்சுருங்க. பட் அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் சரியாயிடும், என்ன ஆனாலும் இது என் வீடு, இதுதான் என் கூடு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை என்ஷூர் பண்ணியிருந்தால் மட்டுமே அது ஃபேமிலி, ஒரு ஹாப்பி ஃபேமிலி.